பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போனால் நல்லதுன்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற 3 பேரோடு சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஜாலியாக போகன்ட்டு. உள்ளே போனால் நானும் என் பொண்ணும் கையை பிடிச்சி கோயிலுக்குள்ளே போய்ட்டு ஒரு விளக்க போடுவோன்ட்டு முடிவு பண்ணி தீப்பெட்டி பற்ற வச்சு விளக்கில் வச்சாச்சு. அது வேறு எனக்கு ஒரு பயம் அமைஞ்சிருமேன்ட்டு. சரி ஒரு 4 விளக்கு போடலான்ட்டு இருந்தது. 4 விளக்கு தான் போட்டேன். 3 விளக்குல இந்த தீக்குச்சி கட்ட அமைஞ்சு போயிட்டு அப்படி இப்படி காற்றுல அமையாமல் பற்ற வச்சாச்சு. சரி அடுத்து பற்ற வச்சாச்சு. அடுத்த வேலையை நம்ம கோயிலை ரவுண்ட் அடிக்க போனோம். நானும் என் பொண்ணும் சின்ன சின்ன சன்னதிலாம் இருக்கும்போது ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஜாலியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஜாலியாக காலையிலையும் கோயிலுக்கு போய்ட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போனோன்னு வந்தோடனே என் பொண்ணு பக்தியோட கும்பிட ஆரம்பிச்சிட்டு இழுத்து பிடிச்சிட்டு வர வேண்டியதாக போய்ட்டு சாமியோட போய் ஒட்டிக்கிட்டு. சரி அதுக்கப்புறம் கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடுவோம். ஏன்னா காலையிலேருந்து இன்றைக்கி சாப்பிடல, பிரதோஷம் விருந்தம் இருந்தோமா. சரி கோயிலில் விட்டு கொஞ்சம் பொங்கலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே போகும்போது ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு அழகாக போட்டோம். இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு எதுக்கும் செட் ஆகலை. அது என்ன பண்ணுறது பார்த்துப்போம் அப்படின்ட்டு கோயிலை விட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி யார் நீங்கள் பிரதோஷம் அன்றைக்கி கோயிலுக்கு போனீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாபடியாக சாமி விட்டு மன நிம்மதியோட தூங்குங்க. பாய். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.